எல்லோரும் இறந்து வந்து அல்லாஹு அக்பர் சொல்ல வசமாகும் வெற்றி நம் பக்கமும். உலகத்தில் முதல்வர் கைபர் உழைத்ததை சேர்த்து வைத்து எடுங்க டக்குனு நல்லா இருக்கிறேனா அஜத் அவர்களை அழைக்கின்றேன். குர்ஆனுடைய எழுத்துக்களை கொண்டு இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டு துவக்கமாக கிராத் ஓதுவதற்காக வேண்டி கண்ணியமிகுந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் வல்லம் பிரியப்பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் முகமது ரஃபீக் அஜத் அவர்களை அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆனை ஓதி இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக வேண்டி அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها وبئس مثوى المتكبرين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين من حول العرش يسبحون
يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين صدق الله العظيم. السلام عليكم. வாய்ப்பளித்த ஜமாத்துல் உலமா சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆனை நல்ல முறையில் அழகிய முறையில் ஓதிய கண்ணியமிகுந்த ரஃபீக் ஹஸரத் அவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து மென்மேலும் நாவாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. அடுத்ததாக உங்கள் அனைவர்களையும் வரவேற்பதற்காக வேண்டி கண்ணியமிகுந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் தஞ்சை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளர் எம் சானவாஸ் லத்தீஃபி ஹஸரத் அவர்கள் உங்கள் அனைவர்களையும் வரவேற்பதற்காக வேண்டி மேடைக்கு அவர்கள் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சை மாநகர மற்றும் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக மேலும் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்திய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் நமக்கு ஒரு கேள்விக்குறியான சூழலாக இருக்கின்றது. இந்திய தேசத்தின் மாபெரும் பொருளாதார சக்தியாக இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக பாராளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். அதை கண்டித்து மாநில ஜமாத் உலமா சபையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தஞ்சை மாநகர மற்றும் வட்டார ஜமாத் உலமா சபையின் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஜி ஏ சையது அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்களே, கிராத் ஓதி சிறப்பு செய்த மௌலானா மௌலவி முகமது ரஃபீக் பாக்கவி ஹசரத் இமாம் அவர்களே, மேலும் இந்த கூட்டத்தை சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ் முகமது நூரி தஞ்சை மாநகர மற்றும் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் செயலாளர் அவர்களே, இந்த கூட்டத்தில் இனியே துவக்க உரை வழங்க இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஜி எம் ஹாஜா முஹிதி மிஸ்பாஹி தலைவர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபை அவர்களே, மேலும் கண்டனை பேருரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய மௌலவி அல்ஹாஜ் பி எம் ஜியாவுதீன் பாக்கவி ஹசரத் தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபையின் துணைத் தலைவர் அவர்களே, மேலும் கண்டன பேருரையாற்றுவதற்காக வருகை தருகின்ற மௌலவி ஹாஃபில் கா அகமது அலி பாக்கவி ஹசரத் தாருல் உலும் ரஷீதியா அரபிக் கல்லூரி ஆரணி ஹசரத் அவர்களே, மேலும் இந்த கண்டன உரையை ஆற்ற வருவதற்காக இருக்கக்கூடிய எஸ் பழனி மாணிக்கம் முன்னாள் எம்பி அவர்கள், முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்களே, மேலும் திரு சா முரசலி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மேலும் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி நீலமேகம் அவர்களே, தஞ்சை மாநகர மேயர் சன் ராமநாதன் அவர்களே, தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாநில செயலாளர் திரு பி செந்தில்குமார் அவர்களே, மேலும்
இந்த கண்டன தீர்மானங்களை வாசிப்பதற்காக வர இருக்கின்ற மௌலவி ஏ அலாவுதீன் இம்தாதி ஹஜரத் அவர்களே, மௌலவி எஸ்.எம். ஷாஹுல் ஹமீத் சாலியாமங்கலம் ஹஜரத் அவர்களே, மேலும் முகமது ரியாசுத்தீன் மௌலவி அத்தர் ஜமாத் இமாம் அவர்களே, மேலும் நன்றி உரை சிறப்பாக முறையிலே எடுத்துரைப்பதற்காக வர இருக்கின்ற சையது இப்ராஹிம் நூரி ஹசரத் அவர்களே, மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் பாதுஷா அபாய் அவர்களே மற்றும் முஸ்லிம் லீக் தஞ்சை மாவட்ட தலைவர் ஜைனுல் ஆபிதீன் அவர்களே மற்றும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் அவர்களே, மேலும் அனைத்து பள்ளிவாசலில் முத்தவள்ளிகள், தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் ஜமாத்தார்களே, இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டார ஜமாத் உலமா சபையின் அத்தனை உலமாக்களையும் என் சார்பாகவும் இந்த கூட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு மாவட்ட பொருளாளர் சானவாஸ் லத்தீஃப் ஹஜரத் அவர்கள் வரவேற்புரையை நல்ல அழகிய முறையில் நிகழ்த்தினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவானாக. அடுத்ததாக கண்டன முழக்கம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவை எதிர்த்து கண்டன முழக்கம் இப்பொழுது நிகழ்த்த இருக்கின்றார்கள். இந்த கண்டன முழக்கம் கண்ணியமிகுந்த ஹஜரத் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே தாங்கள் அனைவர்களும் ஒரே குரலிலே இந்த கண்டன முழக்கத்தை நாம் சொல்ல வேண்டும். உங்க கையில கொடுத்துருக்காமல பேப்பர், அது அப்படி வீசுறதுக்கு இல்ல, எல்லாம் வீசிட்டு இருக்காங்க வைக்கையில. அல்லாஹ், இப்ப அதை பார்த்தா நீங்க சொல்லணும். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க, வேற எல்லாம் வீசாதீங்க, கையில வச்சுக்கோங்க. அதர் சொல்லும் போது நீங்க அப்படியே சத்தமா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய செவியிலே விழ வேண்டும். இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த கண்டன முழக்கத்தை முழங்குவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி முகமது மீரான் ஹசன் ஹசரத் அவர்கள் இப்பொழுது கண்டன முழக்கம் முழங்குவார்கள். இதை சொல்லும் போது அப்படி கையை தூக்கி அப்படி என்ன செய்யணும்? சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கண்டன முழக்கத்தை ஓங்கி உரைத்து சொல்லி நம்மளுடைய இந்த கண்டனத்தை நாம் இங்கு பதிவு செய்வோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் ரத்து செய், வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய், ரத்து செய் ரத்து செய், வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய், அபகரிக்காதே அபகரிக்காதே, வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே, அபகரிக்காதே அபகரிக்காதே, வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே, அபகரிக்காதே அபகரிக்காதே, இறைவன் சொத்தை அபகரிக்காதே, இறைவன் சொத்தை அபகரிக்காதே, அபகரிக்காதே அபகரிக்காதே, அபகரிக்காதே, இறைவன் சொத்தை அபகரிக்காதே, இறைவன் சொத்தை அபகரிக்காதே, இறைவன் சொத்தை அபகரித்தால், இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே, அழிவு நிச்சயம் மறவாதே, இறைவன் சொத்தை அபகரித்தால், இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே, அழிவு நிச்சயம் மறவாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, பிரிக்காதே, வேறறுப்போம் வேறறுப்போம்,
வேறறுப்போம் வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் 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 வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியம் மிகுந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹாஜா மொய்தீன் மிஸ்பா ஹதரத் அவர்களை துவக்க உரையும் தலைமை உரையும் கண்டன உரையும் நிகழ்த்துவதற்காக வேண்டி நான் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون الآية رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ஈடில்லா கருணையும் அவருடைய பாதுகாப்பு உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவர்களையும் மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அன்பு பெரியவர்களே, இன்றைய தினம் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை இந்த பயங்கரமான இந்த சட்டத்தை எதிர்த்து நாடெங்கிலும் கொந்தளிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இப்பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைநகரிலும் மாவட்டத்துடைய தலைநகரிலும் முழுமையாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன கூட்டங்கள், பேரணிகள், எதிர்ப்புகள் முழுமையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த ஏழைகளுடைய குரலை ஏற்று இந்த சட்டத்தை இயற்றியுடைய அவருடைய திட்டத்தை முறியடித்து வைப்பாயாக. இந்த சட்டத்தை முழுமையாக நிறைவேறாமல் ஆக்குவாயாக. அனைத்து உன் கையில் இருக்கிறது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னை நம்பி நாங்கள் இருக்கின்றோம், எங்களை கைவிட்டு விட மாட்டாய் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இன்று களம் காண்டிருக்கின்றோம். இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு 2016 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு திட்டமாக, ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய நிலையை மட்டுமல்ல, இந்திய நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய நிலையையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையிலே மக்களை எல்லாம் ஒரு கொதிப்பு நிலையிலே, கொந்தளிப்பு நிலையிலே, ஒரு கவலையையும் பயத்தையும் உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டங்களாக இந்திய திருநாட்டிலே எல்லா மக்களும் மனித நேயத்தோடு பாசத்தோடு மாமன் மச்சானாக வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே இவர்களுடைய சட்டத்தை கொண்டு வந்து பிரித்து ஆளக்கூடிய ஒரு சதியை, ஒரு சூழ்ச்சியை இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2016 ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவுடனே என்ஆர்சி என்ற மிகப்பெரிய ஒரு சட்டத்தை
இயற்றி அதை தொடர்ந்து சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை இயற்றி எல்லா மக்களுடைய மத்துவாவிற்கும் சாபத்திற்கும் வேதனைக்கும் அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். அதை ஏற்ற முடியவில்லை. இருந்தாலும் சில மாநிலங்களை அதை ஏற்றி அதை செயல்படுத்தி இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே துடிப்பிலே மிக பல முயற்சியிலே பல கட்டங்களை அவர்கள் தேர்வு செய்து தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரை சொர்க்க பூமியாக இருந்தது. சுதந்திரம் அடைந்து 72 வருடங்கள் அது சுதந்திர பூமியாக இருந்ததை உடைத்து அதை சிறப்பு அந்தஸ்தை அவர்கள் தடுத்து விட்டார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். பாராளுமன்றத்திலே அதை நிறைவேற்ற முடியவில்லை. உத்தரகாண்டிலே அதை நிறைவேற்றி அந்த பார்முலாவை இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி கொண்டு வந்து விட்டார்கள். இவருடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 520 பேர், இதிலே ஆதரவு 288 பேர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். எதிர்ப்பு 232 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பு. கிட்டத்தட்ட 200 மணி நேரங்கள் வாதிக்கப்பட்டது. எதையும் காதில் வாங்கவில்லை. யாருடைய பேச்சையும் காதில் வாங்கவில்லை. நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்ற துடிப்பிலே முயற்சியிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற சில தினங்களுக்கு முன்பு அதை நிறைவேற்றி விட்டார்கள். அதை எதிர்த்துதான் நாம் ஜனநாயக முறைப்படி தமிழ்நாடு முழுவதும் 13ஆம் தேதி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற மாநில ஜமாத் உலமாவுடைய வழிகாட்டின்படி தஞ்சை நகரில் இதை வைத்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அன்பு பெரியவர்களே, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? வக்ஃபு இன்று நேற்று உள்ளதா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் நமக்கு இந்த வக்ஃபு சட்டத்தை வக்ஃபை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான திட்டம், ஏழைகள் அனாதைகள் இல்லாதவர்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு திட்டத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மதீனாவிலே அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். பைரஹா என்ற தோட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்களே, இதை போன்று ஒவ்வொன்றாக வக்ஃபு செய்து ஏழைகள் இல்லாதவர்கள் அனாதைகள் கைவிட்டப்பட்டவர்கள் விதவைகள் கேட்பார்த்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை கொண்டு பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வக்ஃபு என்ற உயர்தரமான ஒரு அமலை, ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தியதன் காரணமாக இன்று கோடான கோடி மக்கள் தங்களுடைய உழைப்பால் கஷ்டப்பட்டு அவர்கள் உழைத்த அந்த பொருளாதாரத்தை பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் கபிரிஸ்தான்களுக்கும் பொதுமக்களுடைய நலனுக்காக வேண்டியும் தர்காக்களுக்காக வேண்டியும், அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்திய திருநாட்டிலே எத்தனையோ இந்து கோயில்களுக்கு அவர் சொத்துக்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எந்த வகையிலும் நாம் குறைத்தவர்கள் அல்ல. இந்த நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுக்க நாடினோம், உயிரை கொடுத்தோம், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தோம், போராட்டத்தை முன்னெடுத்தோம், இந்திய சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்படி எவ்வளவோ செய்தும் கூட அதையெல்லாம் மறைப்பதற்காக வேண்டி, அதையெல்லாம் ஒடுக்குவதற்காக வேண்டி அவர்கள் இந்த ஒவ்வொரு சட்டங்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நான் ஒன்றை சொல்லுவது அவசியமாக இருக்கிறது.
கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தமிழகத்தை ஆளக்கூடிய கண்ணியமிகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஒப்புதல்படி, அவருடைய யோசனைப்படி பாராளுமன்ற எம்பிக்கள் கிட்டத்தட்ட இந்த சட்டத்தை ஏற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி பல மணி நேரம் பாராளுமன்றத்தை சுழல விட்டு அவங்க அடித்து வைக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, சட்டசபையிலே நாம் ஆட்சி செய்கின்றோம், திமுகவுடைய ஆட்சி நடக்கிறது. இருந்தாலும் கூட சட்டசபையுடைய உறுப்பினர்களை அவர்களுக்கு கருப்பு பேச்சு அணிந்து நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அமல் செய்ய மாட்டோம் என்று பிரகடனப்படுத்தி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திற்கும் தமிழக அரசுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்மாதிரியாக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் எடுத்து வைத்தார்கள் என்றால் உண்மையிலேயே ஜமாத்துல் உலமா மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் இவர்களுக்காக வேண்டி வாழ்த்து தெரிவிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம், நன்றி உணர்வோடு நாங்கள் இருப்போம் என்ற ஒரு நிலையை இந்த இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் தங்களுடைய கோரமுகத்தை தங்களுடைய அதிகார பலத்தை வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள், அமல்படுத்தி விட்டார்கள். இந்த குறுக்கு சட்டங்கள் கிட்டத்தட்ட இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பல பக்கங்கள் பாராளுமன்றத்திலே உயர்திரு கண்ணியத்துக்குரிய ராசா அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். ஒவ்வொரு எம்பிகளும் எடுத்து சொல்லி வாதிடுகிறார்கள். அதற்கு பதில் சொல்ல நாதி இல்லை. ஏழை தாயுடைய மகன், ஏழை தாயுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கூடிய பிரதமர்களே, ஏழைகளுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியுமா? ஏழைகளுடைய வருத்தம் உங்களுக்கு தெரியுமா? மறந்து விட்டீர்களா? அப்படி இருக்கக்கூடாது. காலம் மாறும், காட்சி மாறும், கொள்கையில் உங்களை மாற்றிவிடும் இந்திய திருநாடு இருக்கிறது. இது எல்லா சமூகங்களும் ஒன்றிணைந்து சமத்துவத்தோடு வாழக்கூடிய உயர்ந்த திருநாடாக இந்த நாடு இருக்கிறது. அதை குலைக்க நினைக்காதீர்கள். நிச்சயமாக நீங்கள் தோல்வி அடைவீர்கள், தோல்வி அடைவீர்கள். நல்லோருடைய பத்துவா, நல்லோருடைய சாபம் சும்மா விடாது. கோயில் சொத்து குலநாசம் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். வக்ஃபு என்ற இந்த தங்களால் சம்பாதித்த விஷயத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இதை பல சட்டத்தின் காரணமாக முறியடித்திருக்கின்றோம் என்ற மமதையில இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவனை நாங்கள் நம்பியிருக்கின்றோம், இறைவனை நம்பியிருக்கின்றோம். எங்களை இறைவன் கைவிட மாட்டான் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். உயர்திரு ஐயா நம்முடைய முன்னாள் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய இணை அமைச்சர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் முழுமையாக இதற்கு ஆதரவு தெரிவித்து பல கட்டங்களிலே பேட்டி மட்டுமல்ல பாராளுமன்றத்திலே எதிர்த்து குரல் கொடுத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக, ஜமாத் உலமா சபையின் சார்பாக, உங்களின் சார்பாக நன்றியையும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.
கண்ணியம் மிகுந்த ஹாஜா மீது அவர்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்திய விஷயத்தையும் சட்டத்தை எதிர்த்தும் ரொம்ப அழகிய முறையிலே நம்மிடத்திலே தெளிவான முறையிலே பேசினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கும் இந்த கண்டன உரையை நிகழ்த்திய இந்த நாட்டத்தை இறைவன் நிறைவேற்றி தந்து இந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நம்முடைய ஜமாத் உலமா சபையினுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தன்னுடைய குரலை பல இடத்தில் பல நேரத்திலும் பல ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய குரலை பதிவு செய்து நம்முடைய இஸ்லாமிய மக்களோடு மாத்திரமல்லாமல் எல்லா மக்களிடத்திலும் இணக்கமாக இருக்கக்கூடிய கண்ணியமிகுந்த அண்ணன் SS பழனி மாணிக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வில் இறுதி வரையிலும் இருந்து சிறப்பான முறையிலே நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்தில் வெளியே அங்கே இருக்கக்கூடியவர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி அங்கே உட்கார இடம் இல்லைன்னு சொன்னால் இந்த சைடு அப்படி வந்துருங்க. எங்கே இடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ் அப்படி கொஞ்சமாக அப்படி வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கண்டன முழக்கத்தை முழங்குவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அப்துல் காதர் கௌசி இமாம் பாபு ஹக்கீம் பள்ளியினுடைய இமாம் அவர்கள் கண்டன முழக்கத்தை முழங்குவதற்காக வேண்டி மேடைக்கு அழைக்கின்றேன். கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய் காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுவரையினும் அஞ்ச மாட்டோம் எதுவரையினும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுவரையினும் அஞ்ச மாட்டோம் எதுவரையினும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.